இன்னைக்கு அஞ்சலி முத்தழகுல என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி தூங்கி எந்திரிச்சு பாக்குறாங்க, குழந்தைய பக்கத்துல காணோம். எங்கடா போயிருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நேரா முத்தழகு கிட்ட போறாங்க. முத்தழகு மாடியில குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த அஞ்சலி உடனே முத்தழகு கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா, ஏன் என் குழந்தைய எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தை கண்ணு மஞ்சளா இருக்கு, இளவெயில்ல காட்டணும்னு ஸ்வேதா சொன்னா, அதனாலதான் குழந்தைய இளவெயில்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா குழந்தை மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவளை பார்த்தா எனக்கே தெரியாம ஒரு பாசம் வருதுன்னு சொல்றாங்க முத்தழகு. அஞ்சலி உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. முத்தழகு கிட்ட பிரச்சனையை முடிச்சுட்டு நேரா பூமி கிட்ட வம்புலுக்க போறாங்க. உன் குழந்தைய பாரு பூமி, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு கடுப்பேத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு குழந்தைனா எனக்கும் முத்தழகுக்கும் பிறந்த குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு பூமி. ஓ அப்படியா, சரி வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்திரலாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா யார் குழந்தைன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு அஞ்சலி ரொம்ப திமிராவே பேசுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல இந்த குழந்தை உன் குழந்தைதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா முத்தழகையும் அவ குழந்தையையும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். அதுக்கப்புறம் என் கூடயும் என் குழந்தை கூடயும் சேர்ந்துதான் நீ வாழணும். ஓகேனா சொல்லு, எப்ப வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர்றேன்னு சொல்றாங்க அஞ்சலி. இது எல்லாத்தையுமே பூமியோட தம்பியும் நின்னு கேட்டுட்டுதான் இருக்காரு. அதுக்கப்புறம் பூமி கிட்ட வந்து, அண்ணா இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது ஏதோ சரின்னு எனக்கு படல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்ப திமிராவே தான் பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் டெஸ்ட் எடுத்து குழந்தை உன் குழந்தைதான்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அண்ணி இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆல்ரெடி அவ அதை சொல்லிட்டான்னு பூமி சொல்ல, அப்ப இப்போதைக்கு டெஸ்ட் எடுக்க வேணாம்னா இந்த குழந்தை என்னங்கறத விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, குழந்தைங்களுக்கு தோஷம் இருக்குன்னு புதுவிதமான ஒரு பரிகாரத்தை சொல்றாரு ஐயர். அஞ்சலியோட குழந்தைய முத்தழகு கிட்ட கோயில் முன்னாடி வச்சு தந்துடணும்னு சொல்றாரு. இதுக்கு அஞ்சலி என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க, இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான பரிகாரத்தை என் வாழ்க்கையிலேயே நான் கேள்விப்பட்டது கிடையாது. நீங்க இந்த மாதிரி வித்தியாசமான பரிகாரம் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.